ஹாய் விவஸ், பேண்டனஸ் டெக்டோரியஸ் என்பது இந்த தாவரத்துடைய அறிவியல் பெயர். இது பார்த்திங்கன்னா இந்த ரம்பம் போன்ற இலை அமைப்பை கொண்டது. இந்த ஓரம் பாருங்கள், ரெண்டு பக்கமும் இது ரம்பம் போன்ற ஒரு அமைப்பை கொண்டதுனால இவை வளர்ப்பது எளிது. குழந்தைகள் உள்ள பகுதியிலேருந்து இதை வச்சு வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு கையில் ஒன்றும் ஆகாது. நீங்கள் எதிர் திசையில் ஒரு விரலை கொண்டு போய் பாருங்கள், முள் போன்ற தோற்றம் அமைப்பு கொண்டது. இந்த இலையோட இரண்டு பக்கமும் முட்கள் போன்ற அமைப்பை கொண்டது. அதனால் இது வளர்ப்பது எளிது. இது தண்ணீர் நிறைய தேவைப்படாது. ஒரு 6 மாதம் தண்ணி போட்டோம்னா போதும். அதுக்கு பிறகு நமக்கு தண்ணி தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக வளரும். காய்ந்த இலைகள் மட்டும் கட் பண்ணால் போதும். வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி போட்டிங்கன்னா போதும். இது மிக உயரமாக வளரக்கூடியது. சுமார் 20 அடி முதல் 30 அடி உயரம் வரை வளரக்கூடியது. இதனுடைய வளர்ந்த தாவரம் தற்போது தங்களுக்கு காண்பிக்கப்படும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும். இந்த பாருங்கள், இந்த பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்ணி வச்சிங்கனாவே தனித்தாவரமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறது. ஏன் அழகு தாவரமாக வளர்க்கப்படுகிறதுனா, இது மற்ற மரங்கள் போல் உயரமாக வளரக்கூடியது. ஆனால் கீழ்ப்பகுதியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் இப்போ இன்னொரு பக்கத்தில் இருக்க இன்னொரு மரத்தை காமிக்கிறேன். ஹாய் விவேஸ், பார்த்தீங்களா கீழே எப்படி இருக்குன்னு? ரூட்லேருந்து மேலே வர இது என்ன பண்ணும், கிரவுண்டில் தாங்கி நிற்கும். அதனால இதனுடைய வளர்ச்சி வேகமாகவும் இருக்கும். ரெண்டாவது இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மற்ற மரங்களில் ஒரே ஒரு பிரான்ச் மேலே இலைகள் போகும், கிளைகள் போகும். இது இந்த மரம் நிமிர்ந்து வளரக்கூடியதுக்காக இயற்கையாகவே இது என்ன பண்ணும், இது பாருங்கள். இது ஒவ்வொரு அரை அடிக்கும் ஒரு பிரான்ச்சஸ் கீழே தரையில் ஊனும். இது அப்போ இந்த தாவரம் தனித்து பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது. தனித்து உயர்ந்து நிற்கக்கூடிய தாவரம் இது. அதனால் இது மற்ற தாவரங்களில் இது போல் தோற்றம் வராது. இது பார்க்கக்கூடிய அழகு தாவரம். கீழே மற்ற தாவரத்தில் ஒரு பிரான்ச் இருக்கும், மேலே போய் விரியும். ஆனால் கீழே பாருங்கள் எத்தனை இருக்குது. இதை ஊன்றுகோலாக இந்த மரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவை காற்று மழையில் சாயாமல் நிமிர்ந்து நிற்கக்கூடியது, நிமிர்ந்து வளரக்கூடியது. இதனால் பயன் ஒன்று, காய் எதுவும் வராது, பழம் வராது. இதில் பார்த்தீங்கன்னா அழகு தாவரமாக மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.